எண்ணெய் வளம் மிக்க நாடுகள்ல எல்லாம் இப்போ அமெரிக்கா கண்டு வச்சிருக்கு. அந்த எண்ணெய் வள நாடுகளை பிடிச்சிட்டோம்னா அந்த ஒரு பொருளாதாரத்தில் வளமாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டோம்னா அமெரிக்கா தான் தனிப்பட்ட முறையில் நிற்க முடியுங்கிற எண்ணத்தில் தான் வெனிசுவேலா மாதிரி. சவுத் ஆப்பிரிக்காவில் எவ்வளோ ஊர் இருக்குது. வெனிசுவேலா தான் எண்ணெய் உள்ள வளம் உள்ள அந்த மாதிரி நாடுகளெல்லாம் அவங்க பிடிச்சிட்டு வர்றாங்க. ஈராக்கு ஏற்கனவே தகராறு பண்ணி சதாம் ஹுசேன் ஒரு வழி பண்ணி ஏதோ பண்ணாங்க. ஆனால் அவர் ட்ரம்ப்புக்கு ஒரு விஷயம் புரியல. இன்னைக்கு எண்ணெயினுடைய உபயோகம் குறைஞ்சிக்கிட்டு வந்து அந்த எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் பூராமே பார்த்தீங்கன்னா அவங்க முஸ்லீம்களாக இருக்காங்க. அந்த முஸ்லீம்களுடைய இதை ஒழிக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி. எண்ணெய் கிணறுகள் நம்ம வசப்படுத்திட்டோம்னா அவங்க தானாகவே அடங்கிடுவாங்க. அதுக்காக தான் இவ்வளோ ஈராக்கு ஒரு வழி பண்ணாங்க. இப்போ ஈரானுக்கு அப்படி ஒரு போராட்டம் நடந்தது இந்த ட்ரம்ப் தலையிட ஆரம்பிச்ச பிறகு தானே நமக்கு தெரிஞ்சது. ஆக அந்த போராட்டம் மக்கள் நடத்தின போராட்டம் நமக்கெல்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு இருந்தது. ஆக மக்கள் எழுச்சியே வெளியே தெரியாத அளவுக்கு அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. UAE சொல்லுது துபாய் ஏன் வான்வழி நீ பயன்படுத்தக்கூடாது அமெரிக்காவை அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு வான் பண்ணுது. அப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா அமெரிக்கா ஜாக்கிரதையா. அவங்க தெளிவா இருக்காங்க. இந்த வார் நடந்துச்சா பிராந்தியம் ஃபுல்லா பரவும். அதான் அவங்களுக்கு புத்தி வருது. அதான் அவங்களுக்கு புத்தி வருது. ஒன்னா சேர்ந்தாங்கன்னா பெரிய சக்தியா மாறி. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் ஈரான் மற்றும் US ஏற்கனவே நம்ம பல முறை இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். இந்த ஏற்கனவே ஆபிரகாம் லிங்கன் என்கின்ற அந்த அதிநவீன போர் கப்பலை அனுப்பியிருந்தாங்க. சுற்றி போர் விமானங்கள் சூழ்ந்திருப்பதாக நமக்கு அண்மை தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெஹ்ரான், ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானிலிருந்து எல்லாரும் கிளம்புங்க, சேஃபான பிளேஸுக்கு போயிருங்க, உணவு மருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. ஒரு பக்கம் ஓமன்ல பீஸ் டாக்ஸுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கு ஈரான் தரப்புல இருந்து அபிஷியலா போராட்டாலையும் ஒரு மறைமுகமான ஒரு சில பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எண்ணெய் வளம் மிக்க நாடுகள்ல எல்லாம் இப்போ அமெரிக்கா கண்டு வச்சிருக்கு. அந்த எண்ணெய் வள நாடுகளை பிடிச்சிட்டோம்னா அந்த ஒரு பொருளாதாரத்தில் வளமாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டோம்னா அமெரிக்கா தான் தனிப்பட்ட முறையில் நிற்க முடியுங்கிற எண்ணத்தில் தான் வெனிசுவேலா மாதிரி. சவுத் ஆப்பிரிக்காவில் எவ்வளோ ஊர் இருக்குது. வெனிசுவேலா தான் எண்ணெய் உள்ள வளம் உள்ள நாடு. அந்த மாதிரி நாடுகளெல்லாம் அவங்க பிடிச்சிட்டு வர்றாங்க. ஈராக்கு ஏற்கனவே தகராறு பண்ணி சதாம் ஹுசேன் ஒரு வழி பண்ணி ஏதோ பண்ணாங்க. ஆனால் அவர் ட்ரம்ப்புக்கு ஒரு விஷயம் புரியல. இன்னைக்கு எண்ணெயினுடைய உபயோகம் குறைஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. எலக்ட்ரானிக் வந்துருச்சு, சோலார் சிஸ்டம் வந்துருச்சு. அது இவ்வளவு எதுக்குன்னாக்கா எண்ணெயை நம்பி நம்ம இருக்கக்கூடாது, பெட்ரோல் நமக்கு தேவையில்லைங்கிற இதுக்கு உலகம் மாறிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் போய் எண்ணெய் வளமிக்க நாடுகளை பிடிச்சிக்கிட்டு போய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. 10 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு பெட்ரோல் உங்களுக்கு இருக்காது. அந்த அந்த அறிவியல் வளர்ச்சியை கவனிக்காம நீங்க போராடிக்கிட்டு பிரயோஜனம். அது அந்த எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் பூராமே பார்த்தீங்கன்னா அவங்க முஸ்லீம்களாக இருக்காங்க. அந்த முஸ்லீம்களுடைய இதை ஒழிக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி. அந்த எண்ணெய் கிணறுகள் நம்ம வசப்படுத்திட்டோம்னா அவங்க தானாகவே அடங்கிடுவாங்க. அதுக்காக தான் இவ்வளோ ஈராக்கு ஒரு வழி பண்ணாங்க. இப்போ ஈரானுக்கு போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆயில் சொல்கிறீங்க, அந்த பாலிடிக்ஸை ஆயிலையும் தாண்டி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. ஈரானை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு அரபு நாடுகள்லேயே ஒரு அதிநவீன கருவிகளும் ஒரு சயின்டிஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்குது. அது விஞ்ஞானத்தில் ரொம்பவே முன்னேறி இருக்கு அப்படின்ற ஒரு நாடுன்றாங்களே. நீங்கள் அதை படிச்சிருக்கீங்களா? அப்படி இருக்குதா? ஒமர் கயாம் பண்ணுறவங்களும் அந்த ஈரானை சேர்ந்தவங்க தான். அந்த பாக்தாத் எல்லாம் ஈராக்கு இதெல்லாம் ஆதி காலத்திலிருந்து இருக்கிற நகரங்கள். அராபிய இரவு கதவுகள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதைகள். அதிலேயே பாக்தாத் இந்த ஊர்கள் எல்லாம் இப்போ ஃபேமஸ் நமக்கு. அப்போவே உமர் கயாம் போன்ற ஒரு பல்துறை வித்தகன்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு பெரிய கவிஞர், ஒரு பெரிய சயின்டிஸ்ட், எவ்வளவோ இப்போ இது பண்ணி, அதே சமயத்தில் மிகப்பெரிய லவர், ரொமான்டிக் ஹீரோ, இவ்வளவும் இருக்குது. உமர் கயாமுடைய பாடல்களை பேஸ் பண்ணி தான் கண்ணதாசனுடைய பல கவிதைகள். இது ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, அது உமர் கயாம் பாடலுடைய தமிழாக்கம் தான்.
அண்டர் வில்லோ ட்ரீ கப்பா வித் கப் ஆஃப் ஒயின் அண்ட் பியூட்டிஃபுல் உமன் அப்படின்னு தான் அந்த வருஷ முருக்கையன் பாடல். ஆனால் அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற எண்கள் 1 2 எல்லாம் போடுறது அராபிய எண்கள் தானே. அரபுக்காரர்கள் உருவாக்குனது, அந்த பகுதியில் உருவாக்குனது தானே. அதுதான். அதுக்கப்புறம் ரோமானிய எழுத்துக்கள் வந்து அந்த ரோமானிய எண்ணிக்கை நம்மளால எழுத முடியலையே, அதை பயன்படுத்தவே முடியலையே. ஐரோப்பியர்களால் உருவாக்கப்பட்ட அந்த நம்பர்ஸை நம்ம பயன்படுத்த முடியல. ஆக கணக்குன்னு வந்தாக்கா அவங்க தான். அது ஐரோப்பியர்களுக்கு இணையாக அல்லது அதோட ஒரு பங்கு மேலாக இந்த அரபு நாட்டுக்காரர்களுடைய நவீன உலகத்துக்கு அவங்க கொடுத்துரு இது மிக அதிகம். அதனால தான் அவங்கள அழிக்கிறது அவ்வளோ சுலபம். எப்படி வெனிசுலாவில் வந்து அதிபரை நைட்டோட நைட்டாக பிடிச்சி கடத்தி வந்து நாடு கடத்தினாங்களோ அந்த மாதிரி ஈரானில் வாய்ப்பு இல்லைன்றீங்களா? அந்த ஊர் எப்படி போடுதுன்னு எனக்கு இன்னும் புரியல. ஒரு நாட்டு தலைவர் வந்து ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனை அடிச்சு கூட்டு போற மாதிரி கூட்டு போட்டுக்கிறாங்க. அந்த மக்களும் சும்மா இருக்காது. ஈரான்ல வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. ஆமா, அந்த போராட்டத்தை பயன்படுத்திட்டு உள்ள போக பாக்குறாரு. அந்த போராட்டக்காரர் தூண்டி விடுறாரு. அந்த தூண்டி விட்டு அதை வச்சுக்கிட்டு உள்ள போயிடலாம். அதை வச்சுட்டு உள்ள போயிட்டாங்க. ஈரான் எண்ணெய் கிணறு நம்ம பிடிச்சோம். கடந்த சில வாரங்களா வந்து அதை நீர்த்து போக செஞ்சுட்டாங்க அரசு. அந்த போராட்டங்கள் இல்லைன்றாங்கல்ல. இன்னைக்கு இல்லை, அவ்வளவு வேகமா இல்லைங்கிறாங்க. அப்படி ஒரு போராட்டம் நடந்தது இந்த ட்ரம்ப் தலையிட ஆரம்பிச்ச பிறகுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆக அந்த போராட்டம் மக்கள் நடத்தின போராட்டம் நமக்கெல்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு இருந்தது. ட்ரம்ப் தான் பூதாகரமாகிட்டார். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு விளம்பரமே கிடைச்சது. ஆக மக்கள் எழுச்சியே வெளியே தெரியாத அளவுக்கு அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஓகே, பார்க்கணும். ஒரு முஸ்லிம் மத குருவா இருந்தவர் தான் கொமேனி. ஷியா பிரிவு இல்லையா? எந்த பிரிவோ என்ன பிரிவோ ஒரு மத பிரிவு மத குரு தான் அவர். மக்காரியாஸ் எப்படி கிரீஸ் பக்கத்துல சைப்ரஸ் தீவுக்கு கிறிஸ்துவ ஃபாதர் வந்து சாவரவர்களும் ஜனாதிபதி வந்து அது மாதிரி இவர் ஒரு மத குரு. அவருடைய தலைமையில இருக்குது. அந்த தலைமையை அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்காவே இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு போராட்டம் வரல. நமக்கு ஈரானை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கு? ஃப்ரம் 1979 onwards he is a supreme leader of கண்டினியூஸா இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள வந்து ஒழிக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. வெனிசுலாவில் தூக்குன மாதிரிலாம் தூக்க முடியாது. அந்த அளவுக்கெல்லாம் இருக்க முடியாது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒருவேளை அமெரிக்கா வந்து கை வச்சிருச்சு அப்படின்னா ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி வந்து இஸ்ரேல தான் அட்டாக் பண்ணுவாரு, இஸ்ரேலை காலி பண்ணிடுவாரு. அந்த இஸ்ரேல் ஈரான் இடையில போனதான் வந்து வெடிக்கும், இஸ்ரேல் இரையாகும் அப்படின்றாங்களே, அது உண்மையா? ஆமா, எகிப்துக்கு கிட்ட வந்து ரஷ்யா தகராறு பண்ணிட்டு இருந்த போது அவங்க இஸ்ரேல் மேல தான் வச்சாங்க. அப்புறம் தான் பேச இது எங்கேயோ வேற எங்கேயோ போயிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் இருக்கிறது இத்தனோண்டு. அதை 10 நிமிஷத்தில் அடிச்சிடலாம். ஆனால் புத்திசாலிகள் நம்ம ஊர் பிராமணர்கள் மாதிரி ஆபத்தான பேரொழிகள். நம்ம ஊர் பிராமணர்ல ஏன் ஒப்பிடுறீங்க அவங்கள? அது யூதர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு எது என்னன்னாக்கா 2 பேத்துக்கு நாடு கிடையாது. அடுத்த ஊர்ல போய் உட்காந்துட்டு பொழப்பு நடத்துருவாங்க. அவங்க மொழியும் இருக்கிறது இல்லை. ஆனால் கேட்டிங்கன்னா ஜீசஸ் ஆகட்டும், மோசஸ் ஆகட்டும், நபிகள் எல்லாமே யூத இனத்தை சேர்ந்தவங்க. அந்த இனத்துல தான் பிறந்தாங்க. அந்த மதம் இந்த 3 உலகத்தினுடைய மிகப்பெரிய மதங்கள் 3 மதங்கள், யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம், இது 3 அங்கே தான் உருவாச்சு. அதனால் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள், அவ்வளோ சிந்தனையாளர்கள், பல அறிவியல் இதிலெல்லாம் பெரிய ஆளுங்க. அதனால் அவங்க அடிக்கணும்னு நினச்சா அடிக்கலாம், ஒற்றுமை இல்லாமல். அதனால தான் ஐரோப்பியர்கள் பிளான் பண்ணி அவங்க எந்த காலத்திலையும் அந்த கொலைகூட நாடுகள் வந்து ஒற்றுமையாக இருந்துடக்கூடாதுங்கிறது அவங்களுக்குள்ளார ஒரு சண்டையை மூட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சண்டை நடக்குது. குவைத்தோ துபாய் அவங்ககிட்ட போய் அவங்களை சப்போர்ட் பண்ணி ஒன்றுமே பண்ணலையே. இந்த குவைத்தோ துபாயோ யாருமே ஒன்று சேர விடாம பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்றா துபாய் குவைத்தெல்லாம் வந்து பொருளாதாரத்திலே பெரிய இதானது. எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்குவாங்க, ஐரோப்பியர்கள் மாட்டிக்குவாங்க. நீங்க வந்து சப்போர்ட்டே பண்ணலன்னு சொன்னீங்கல்ல, பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. சவுதி இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்கு, எங்க வான்வழியை பயன்படுத்தக்கூடாது அமெரிக்கா அப்படின்னு பயன்படுத்தி. இன்னைக்கு சூழ்நிலை மாறிட்டு வருது. யுஏஇ சொல்லுது துபாய் ஏன் வான்வழி நீ பயன்படுத்தக்கூடாது அமெரிக்காவை அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு வான் பண்ணுது. அப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா அமெரிக்கா ஜாக்கிரதையா இருக்கு, அவ்வளவுதான். அவங்க தெளிவா இருக்காங்க. இந்த வார் நடந்துச்சா பிராந்தியம் ஃபுல்லா பரவும். அவங்களுக்கு புத்தி வருது. இப்பதான் அவங்களுக்கு புத்தி வருது. ஒன்னா சேர்ந்தாங்கன்னா பெரிய சக்தியா மாறிடும். பெரிய சக்தி. என்ன சேர்றதுல என்ன சிக்கல் இருக்கு? சேர விடாம தான் இவங்க பல்வேறு வகையான பெரிய பெரிய பிசினஸ், கன்சியூமர் இது அப்படின்லாம்
யாரா இவனுக்கு வாடிக்கையாளர்னு பார்த்தீங்கன்னா யூரோப். வாங்க மாட்டேன்னுவான், இது பண்ணுவான், பொருளாதாரத்தில் அடிபடும். அதுக்காக தானே பயந்துட்டு அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. பெட்ரோல் ஒன்று இங்கே உற்பத்தி ஆனால் கூட கார்கள் ஓடுறது ஐரோப்பியாவில் தானே. ஓ, அவன் தானே வாங்க, அவன் தானே யூஸ் பண்ணுறவன். இப்போ கன்சியூமரை வந்தான், அதனால அந்த கன்சியூமரை முறைக்க முடியாதுங்கிறத அவங்க சேர மாட்டாங்க, அவங்கள சேர்த்த விடாம அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போருங்கிறது 2 விஷயம் தான் சார் மையப்படுத்தி இருக்கான். ஒன்று, ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமெனியை வந்து போட்டு தள்ளுறது, அவரை காலி பண்றது. அப்படி இல்லாட்டி இஸ்ரேல வந்து அடியோட ஒழிச்சிடுறது. இந்த 2 தான் நடக்கும் அப்படின்றாங்களே. அப்படி நடந்துச்சுன்னா அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா? அது 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 இன்னைக்கு நேற்று இல்லை, முதல் உலக யுத்தத்திலிருந்து அது நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு அது மெட்டீரியலைஸ் ஆகும். ஏதோ ஒன்று வந்து நிறுத்திடுதுங்க, அதை தடுக்க முடியாது. அவ்வளோ இன்னைக்கு சனாதனம் வந்து எவ்வளோ ஆட்டமெல்லாம் காட்டுச்சு, வர முடியலையே அவங்க. அவங்க தான் மாறினாங்களே ஒழிய இங்கே இருக்கிற மக்களை மாற்ற முடியலையே. மணிப்பூர் எடுத்துங்களேன், என்ன பண்ண முடிஞ்சுது அவங்கள? இந்த நிமிஷம் ஒன்று ஆட்சி அமைச்சாச்சுன்னு பெரிய கோட்டை எடுத்து போட்டாங்க, கேட்டால் இன்னைக்கு சண்டை ஸ்டில் வந்து அங்கே வன்முறை வெடிக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் மக்களை அவ்வளோ சுலமாக இது பண்ண முடியாது. ஸோ அப்போ எண்ணெய் வளங்களை அவங்க டார்கெட் பண்றாங்க. எண்ணெய் வளத்தை டார்கெட், எண்ணெயை முடக்கிட்டாக்க இவங்க அடங்கிடுவான் அப்படிங்கிறது போட கணக்கு. ஆனால் பட் ஆனால் இப்போ அரபு நாடுகள்லேயே பல நாடுகள் வந்து மூவிங் ஃபார்வர்ட் வந்து அவங்க அந்த ஆயில் பொருளாதாரத்தை கையை விட்டுட்டு அடுத்தடுத்து அவங்க வேற அணு ஆயுதங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்க வந்து தன்னுடைய வியாபார உத்திகளை கொஞ்சம் மாத்திக்கிட்டு வர்றாங்க, அதையே நம்பிக்கிட்டு இல்லை. அவங்களுக்கும் தெரியுது கூடிய சீக்கிரம் ஆயில் ரிசர்வ் ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் கண்டுபிடிக்கலன்னாலும் கண்டுபிடிச்சாலும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஆயில் ரிசர்வ் இன்னும் 24 வருஷத்துக்கு தான் வருங்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு கால் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுங்கிறாங்க. ஓ, அதுக்கு மேலே அது ஊறாது அப்படின்றாங்க. ஸோ அதனால் பெட்ரோலுக்கு மாற்று கண்டுபிடிச்சாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்ததுனால தான் இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள் வந்து வேறு வழி இல்லாமல் எலக்ட்ரானிக்கும் இதுக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. சோலார் சிஸ்டம் அவங்களுக்கு இல்லை, எலக்ட்ரானிக் நம்பி இருக்க வேண்டியது. பயப்படுறாங்க. அதனால தான் அவங்க இவங்களுக்கு அராபிய நாடுகளுக்கும் தெரியுது இந்த எண்ணெயை நம்பிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பல்வேறு வகையில் இப்போ துபாய் பாருங்கள், டூரிசம் அது இதுன்னு பல்வேறு வகையில் கதையை மாற்றிட்டு போயிட்டாங்க. குவைத் அதே மாதிரி தான் பல்வேறு வகையில் மாற்றிட்டு போயிட்டாங்க. அப்படி மாறாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி சிங்கப்பூர் காணாமல் போயிடுச்சு. ஓ, துபாய் பெருசாக வளர ஆரம்பிச்சு வர்த்தக கேந்திரமாக மாறினோன்னு சிங்கப்பூர் காலி ஆயிடுச்சு. இல்லை யார் சிங்கப்பூர் போகிறா, யார் லீவ் விட்டாலும் துபாய்ங்கிறாங்க. இல்லை சார், அமெரிக்கா பொருளாதாரம் ஒரு பக்கம் சரிவடைஞ்சிருக்கு, டாலரோட மதிப்பு சரிவடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ மூவிங் ஃபார்வர்டு இப்போ இந்தியாவுக்கும் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும்? கோல்டுனுடைய ரேட்டு இதன் வந்து ப்ரெஷரை ஏற்படுத்துமா? எல்லாருமே ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கிறோம். பக்கத்து வீட்டில் நெருப்பு பிடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக உட்காந்துருக்க முடியாது, அந்த நெருப்பு நம்ம வீட்டுக்கும் வரும். பாகிஸ்தானில் வந்து பொருளாதாரம் கொடுத்ததுனாக்க நீங்கள் சந்தோஷப்படுறதுல அர்த்தம் இல்லை. அதே என்ன நடுவதில் கடலாக இருக்குது, அதே லேண்டில் வேகமாக வந்தீங்கன்னா இந்த அந்த கோட்டை தாண்டிங்கன்னா இந்த பக்கம் வந்தால் பாகிஸ்தான், அந்த பக்கம் போனால் இந்தியா. அப்படி இருக்கும்போது எப்படி பக்கத்து இப்போ கொரோனா வந்ததுக்கு சைனாவில் வந்ததுன்னு பேசாமல் இருந்தாங்க. எங்களை போன்ற டாக்டர்கள் நாங்கள் சொல்கிறோம், வைரஸ் 10 நிமிஷத்தில் உள்ளே வந்துடுறியா, நீ முதல்ல சைனாவில் வந்து யோகானில் வந்துருக்குதுன்னு போது நீ ரெடியாக இருக்கணும்லன்னு சொல்லணும். அதனுடைய விட தான் கொரோனா வந்து இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் உருவாக்கி உலகத்தினுடைய போக்கே மாற்றிச்சு. அது மாதிரி தான்ப்பா அந்த ஊரில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக இருக்க முடியாது. ஒரு பொருளாதாரம் ஒரு இடத்துல விழுந்தாலும் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அதை அடுத்து எல்லாத்துலேயும் வந்து, ஆனால் பொருளாதாரம் அந்த நாட்டில் விழுந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக இருக்க முடியாது. நிச்சயமா சார், சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேரில் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.